அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க வீட்டுக்கு பின்புற வாசல்ல இருந்து ஒரு அம்மா மானும், 2 குட்டி மானும் வந்துட்டு திரும்ப மலையில ஏறி போயிட்டுருக்காங்க. இந்த மான்கள் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? அம்மா மானும், அந்த குட்டி 2 மானும் பார்த்தீங்கன்னா, அந்த குட்டிங்க உடம்பு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, புள்ளி புள்ளியா வச்சிருக்கு. புள்ளி மானா இருக்கு. அம்மா மானுக்கு புள்ளி எதுவும் இல்ல. இந்த அம்மா மானோட சேர்ந்து அந்த குட்டி 2 மானும் அழகா துள்ளி துள்ளி குதிச்சு போயிட்டு இருந்தத ரொம்ப நேரம் நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஐயா! நம்ம வீட்டுக்கு மான்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியா பார்த்துட்டு இருந்தோம். ஆனா, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நாங்க வீட்டுக்கு பின்பக்கம் போய் பார்த்தா தான் தெரிஞ்சிருந்தது. இந்த 3 பேரும் சேர்ந்து எங்களோட செடிகள்லாம் என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சது. ரொம்பவே வருத்தமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பரவால்ல குட்டியும் அம்மாவும் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இவ்வளோ நேரம் உட்காந்து ரசிச்சு பார்த்தோம். சரி இத எடுத்துட்டு போயிருக்காங்க பரவால்ல அப்படின்னு விட்டுட்டோம். அப்படி என்னதான் செஞ்சுட்டாங்க அவங்க பெருசா? என்னதான் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? பொறுமையா கடைசி வரையும் இந்த வீடியோ பாருங்க. கடைசில அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். பாருங்க இதுதான் அவங்க பண்ணுன சேட்ட. தக்காளி செடியில இருந்த மொத்த இலையையும், பூவையும், காய் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா உயரமா மேல வரையும் நல்லா வளர்ந்திருந்தது. எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, பீன்ஸ் செடியும் எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. வெறும் குச்சி குச்சியா மட்டும் நிக்குது.